வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதிய ஆளுநர் மாளிகை கட்டட பணி முதலமைச்சர் ஆய்வு. மோட்டார் சைக்கிள்கள் திருட்டில் ஈடுபட்ட சிறுவன் உள்ளிட்ட 3 பேர் கைது. மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல். புதுச்சேரி மாநிலத்தில் உரிமம் புதுப்பிக்காத 15 மதுக்கடைகள் சீல் வைத்த கலால்துறை. புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு ஸ்கூட்டியில் மது பாட்டில்கள் கடத்திய பெண் கைது. புதுச்சேரியில் பொதுமக்களிடம் கத்தியை காட்டி மிரட்டிய ரவுடியின் கூட்டாளிகள் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கட்டப்பட்டு வரும் புதிய ராஜ்நிவாஸ் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி நகரில் பாரதி பூங்கா எதிரில் துணைநிலை ஆளுநர் மாளிகையான ராஜ்நிவாஸ் உள்ளது. சுமார் 250 ஆண்டுகள் பழமையான ராஜ்நிவாஸ் வளாகத்தில் ஆளுநர் தங்கும் அறைகள், அலுவலகம், ஆளுநர் செயலகம், அலுவலக ஊழியர்கள் குடியிருப்பு உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. பழமையான கட்டடம் என்பதால் ராஜ்நிவாசின் பல அறைகள், மேற்கூரை உள்ளிட்டவை தற்போது சேதமடைந்துள்ளன. இதையடுத்து தற்போதைய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ராஜ்நிவாஸ் அலுவலகத்தை இடமாற்றம் செய்ய அறிவுறுத்தினார். அதன்படி பழைய சாராய வடிவாலை செயல்பட்ட இடத்தில் ராஜ்நிவாஸ் வளாகத்தை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்டடப் பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த கட்டடப் பணிகளுக்கு ரூபாய் 13 கோடிக்கும் மேல் செலவிடப்படுவதாக கூறப்படுகிறது. தற்போதுள்ள துணைநிலை ஆளுநர் மாளிகையில் உள்ள அவரது இல்லம், அலுவலகம் ஆகியவை கடற்கரையொட்டியுள்ள குடும்ப பொழுதுபோக்கு மையத்திற்கு மாற்றப்பட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக தரைத்தளம் உள்ளிட்ட அடிப்படை பணிகளுக்கு ரூபாய் 3.88 கோடி செலவிடப்படுகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பரில் பணிகள் பொதுப்பணித்துறையினரால் தொடங்கப்பட்டது. பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் ஏற்கனவே பலமுறை கட்டடப் பணிகளை நேரில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்ட சிறுவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பாகூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட குருவிநத்தம் பெரியார் நகர் சந்திப்பில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது 3 வாலிபர்கள் மோட்டார் சைக்கிள்களில் வேகமாக வந்து கொண்டிருந்தனர். அவர்களை பிடித்து விசாரித்ததில் வேலூர் மாவட்டம் சைதாப்பேட்டை சுருட்டுக்காரன் தெருவைச் சேர்ந்த 24 வயதான ரமேஷ், சென்னை திருவள்ளூர் பொன்னேரி பகுதியைச் சேர்ந்த 20 வயதான திருமலை மற்றும் 17 வயது சிறுவன் என்பதும், இவர்கள் கரிக்கலாம்பாக்கம், பாகூர் ஏரிக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் 3 மோட்டார் சைக்கிள்களை திருடியது தெரிய வந்தது. 3 பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த 3 மோட்டார் சைக்கிள்களையும் போலீசார் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் உரிமம் புதுப்பிக்காத 15 மதுக்கடைகளுக்கு கலால்துறை சார்பில் அதிரடியாக சீல் வைக்கப்பட்டன. புதுவை மாநிலத்தில் மதுக்கடைகளுக்கு ஆண்டுதோறும் உரிமம் வழங்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் கடந்த 2024ஆம் ஆண்டு 396 மதுக்கடைகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டன. அவை 2025ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை செயல்படவும் அதன் பின் உரிமத்தை புதுப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி நகர்ப்பகுதியிலும் பாகூர் உள்ளிட்ட ஊரக பகுதிகளிலும் உரிமம் பெற்றவைகளில் 381 மதுக்கடைகளின் உரிமையாளர்கள் உரிமத்தை புதுப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. உரிமத்தை புதுப்பிக்காதவர்களுக்கு கலால்துறை சார்பில் எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் எச்சரிக்கைக்கு பிறகும் மதுக்கடைகளின் உரிமத்தை புதுப்பிக்காத கடைகளுக்கு சீலிட கலால்துறை வட்டாட்சியர் ராஜேஷ் கண்ணா தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் நடவடிக்கை எடுத்தனர். அதனையொட்டி கலால் உதவி ஆணையர் மேத்யூஸ் பிராங்கலின் உத்தரவின் பேரில் தாசில்தார் ராஜேஷ் கண்ணன் தலைமையிலான ஊழியர்கள் நேற்று உரிமத்தை புதுப்பிக்காத 14 ரெஸ்டோ பார்கள் உள்ளிட்ட 15 சில்லறை மதுபான கடைகளுக்கு அதிரடியாக சீல் வைத்தனர். இந்த கடைகள் உரிமம் புதுப்பிப்பு கட்டணம் ரூபாய் 6 லட்சத்துடன் 10% அபராத கட்டணம் செலுத்தி உரிமத்தை புதுப்பித்த பின் திறக்க அனுமதி வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இருந்து ஈசிஆர் வழியாக தமிழக பகுதிக்கு ஸ்கூட்டியில் மது பாட்டில்கள் கடத்திய பெண்ணை போலீசார் கைது செய்தனர். கோட்டக்குப்பம் கலால் இன்ஸ்பெக்டர் மீனா தலைமையில் தலைமை காவலர்கள் செல்வம், வெங்கடேசன், பாண்டியன் ஆகியோர் கீழ்ப்புத்துப்பட்டு பேருந்து நிறுத்தம் அருகில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர்.
அப்போது புதுச்சேரியிலிருந்து ஈசிஆர் வழியாக சென்னை நோக்கி சென்ற பெண்ணின் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி போலீசார் விசாரித்தனர். அதில் அவர் முரணான பதில்களை கூறவே போலீசார் அவரது பைக்கை ஆய்வு செய்தனர். அப்போது சீட்டுக்கு அடியில் 96 புதுச்சேரி மது பாட்டில்களை கடத்தி சென்றது தெரிய வந்தது. அவரிடம் போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் செய்யூர் தாலுகா வெள்ளக்கொண்டை அகரம் கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் மகள் ரேவதி 35 வயது என்பதும் புதுச்சேரி கனகசெட்டிக்குளம் பகுதியிலிருந்து மது பாட்டில்கள் வாங்கி சென்று தமிழக பகுதியில் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வருவதும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் ரேவதியை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவரிடம் இருந்த 96 மது பாட்டில்களை மற்றும் ஆக்டிவா ஸ்கூட்டியையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் பொதுமக்களிடம் கத்தியை காட்டி மிரட்டிய ரவுடியின் கூட்டாளிகள் இருவரை போலீசார் கைது செய்தனர். மங்களம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஏம்பலம் சாலையில் உள்ள சாராயக்கடை அருகே 2 பேர் அவ்வழியாக செல்வோரை கத்தியை காட்டி மிரட்டுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. அந்த தகவலின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்றனர். போலீசாரை கண்ட இருவரும் தப்பி ஓட முயன்றனர். அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்தனர். அவர்கள் கரிக்கலாம்பாக்கம் விநாயகமூர்த்தி, ரோஸ் ஐயனார் என்பதும் இருவரும் பிரபல ரவுடியான ஜோசப்பின் கூட்டாளிகள் என்பதும் அவர்கள் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் கொலை உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்தது. இருவரும் தங்களது வழக்கு செலவிற்காக பொதுமக்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிக்க முயன்றது தெரிய வந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 2 கத்திகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் மாதா கோவில் வீதியில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் மாதா கோவில் வீதி மற்றும் மார்க்கெட் வீதி ஆகிய பகுதிகளில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு மூலம் ரூபாய் 25,25,000 மதிப்பீட்டில் எல் மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி காலை வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார மறுவாழ்வு மையம் எதிரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு செயற்பொறியாளர் சந்திரமோகன், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன், வில்லியனூர் லூர்து மாதா ஆலய பங்கு தந்தை ஆல்பர்ட் மற்றும் வில்லியனூர் திமுக பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளில் கோடிக்கணக்கில் மக்களின் வரி பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளிடமிருந்து பணத்தை திரும்ப பெற அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரவிந்தர் வீதியிலிருந்து திப்புராயப்பேட்டை வரை உள்ள பிரதான கழிவுநீர் வாய்க்காலில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் பணிகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் 50% நிதி பங்களிப்புடன் சுமார் ரூபாய் 1800 கோடி அளவிற்கு புதுச்சேரி நகரப்பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி பணிகளை செய்ய வேண்டிய அரசு அந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தவில்லை. அந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய அதிகாரிகளின் தவறான முறைகேடான செயல்களால் குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போன்று இந்த திட்டப்பணிகள் சின்னாபின்னமாக ஆக்கப்பட்டுள்ளது. பல்வேறு துறைகள் தங்களது விருப்பத்திற்கு தகுந்தாற்போல் தேவையற்ற பல்வேறு பணிகளை செய்ய முன்வந்து அதில் பல முறைகேடுகளை செய்து மக்களுடைய பணத்தை வீணடித்துள்ளன. மக்களுடைய வரிப்பணம் இந்த திட்டத்தின் மூலம் வீணடிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் இருந்து வீணடிக்கப்பட்ட பணத்தை திரும்ப பெறுவதற்கு அரசு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் சுமார் 90க்கும் மேற்பட்ட பணிகளை செய்ய பல்வேறு ஆயத்த பணிகளை செய்தனர். இதில் உள்ளாட்சித்துறை மூலமாகவும் பொதுப்பணித்துறை மூலமாகவும் சுகாதாரத்துறை மூலமாகவும் வருவாய்த்துறை மூலமாகவும் இப்படி பல்வேறு துறைகள் இந்த பணிகளை செய்வதற்கு பிரித்து கொடுத்தாங்க. அதுவே முதல் தப்பு. ஏன்னா ஸ்மார்ட் சிட்டி பணின்னு சொன்னால் அந்த பணியை செய்வதற்கு ஸ்மார்ட் சிட்டி முகவை அவங்க இருக்கிறாங்க. அவங்களே நேரடி அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கண்ட்ரோல் தான் அதை செஞ்சுருக்கணும். ஆனால் இவங்க பல்வேறு துறைகளில் இந்த பணத்தை பிரித்து கொடுத்து அவங்கவுங்க தனித்தனியாக நீங்கள் பணி செய்யணும்னு சொல்லும்போது இந்த திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகளும் ஊழல்களும் மக்களுடைய வரிப்பணம் திட்டமிட்டு வீணடிக்கப்பட்டது. புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் ரூபாய் 15,82,365 ரூபாய் மதிப்பீட்டில்
புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமம், பெருமாள் கோவில் தெரு, பழைய ஹாஸ்பிட்டல் தெரு, செங்குந்தர் வீதி, வெங்கடா நகர், ராகவேந்திரா நகர் ஆகிய பகுதிகளில் குறைந்த மின்னழுத்தம் நிலவி வந்துள்ளது. இதனை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் புதிய மின்மாற்றி அமைத்து தர மின்துறை அதிகாரிக்கு கோரிக்கை வைத்தார். அதனை அடுத்து புதிய மின்மாற்றி அமைக்க ரூபாய் 15,82,365 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு இதற்கான வேலைகள் கடந்த வாரம் தொடங்கப்பட்டது. இதனை அடுத்து புதிய மின்மாற்றி அமைப்பதற்கான அனைத்து வேலைகளும் முடிவடைந்த நிலையில் இன்று திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் புதிய 200 கிலோ மின்மாற்றியை இயக்கி வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுத அனுமதித்த ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கல்வித்துறை இயக்குனர் அலுவலகத்தில் தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அனைத்து அரசு பள்ளிகளிலும் நடைமுறையில் உள்ளது. இந்த பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவ மாணவிகள் எழுதிய மாதிரி தேர்வில் 95% மாணவர்கள் படுதோல்வி அடைந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்தி காட்டவும், தேர்வில் மாணவர்கள் பார்த்து எழுதும் தவறான நிலையை ஆசிரியர்கள் அனுமதித்ததாக புகார் எழுந்தது. இதனை கண்டித்தும் தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்க மாநில தலைவர் பாவாணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்த சமூக ஆர்வலர்கள் இன்று கல்வித்துறை இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் ஆசிரியர்களின் தவறான செயல்களை சுட்டிக்காட்டி மாணவர்களை பாடப்புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுத அனுமதித்த ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தினால் கல்வித்துறை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? அரசு மருத்துவமனை ஊழியர்களை பணி நேரத்திற்கு முன்னதாக வர வற்புறுத்திய மருத்துவ கண்காணிப்பாளரை கண்டித்து மருத்துவமனை ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டம் அரசு பொது மருத்துவமனையில் செவிலியர்கள், மருந்தாளுநர்கள், உதவியாளர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், பரிசோதனை கூட ஊழியர்கள் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை, மதியம் 2 மணி முதல் மாலை 8 மணி வரை, இரவு 8 மணி முதல் மறுநாள் காலை 8 மணி வரை என 3 பணி நேரங்கள் ஒதுக்கப்பட்டு ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் காலை 8 மணிக்கு வரும் ஊழியர்களை 7:30 மணிக்கு வர மருத்துவ கண்காணிப்பாளர் வற்புறுத்தியதோடு 7:30க்கு முன்னதாக வராத ஊழியர்களுக்கு வருகை பதிவேட்டில் அவர்கள் இன்று பணிக்கு வரவில்லை என குறிப்பிட்டு இருப்பது ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து மருத்துவ கண்காணிப்பாளரிடம் முறையிட்ட ஊழியர்களுக்கு உரிய பதில் அளிக்காததால் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் அவதிக்குள்ளானார்கள். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வெளிநோயாளிகளாக வந்திருந்த பொதுமக்கள் மருத்துவமனை ஊழியர்களுக்கு ஆதரவாக அரசு பொது மருத்துவமனை முன்பு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இன்னைக்கு காரைக்கால் ஜிஹெச்சில் எங்கள் எப்போதும் போல வழக்கமாக எங்களுடைய பணியை செய்ய வந்தோம். ஆனால் எம்எஸ் மேடம் அவங்க, எம்எஸ் டாக்டர் கண்ணகி அவருங்க காலையில் 7:35, 7:25, 7:30க்கெலாம் வந்து எல்லா ஊழியரோட அட்டண்டன்ஸும் எடுத்து எல்லாரும் லேட்டு எல்லுன்னு போட்டுடுறாங்க. சிலவங்களுக்கு ஆப்ஷன் போட்டுட்டு போயிட்டாங்க. இதனால் வந்து கையெழுத்து போட வரக்கூடிய நர்சிங் ஆஃபீஸரு, மற்ற பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே மன உளைச்சலுக்கு உண்டாயிட்டாங்க. நாங்கள் கரெக்ட் டைமுக்கு வரோம், ஏன் இப்படி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கேட்கறதுக்காண்டு வாசலில் நின்னாம. ஆனால் அந்த எம்எஸ் உள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் வந்து நீங்கள் உங்களுக்கு டியூட்டி 7:30 மணி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் புதுச்சேரியில் இருக்கிற 2 பெரிய ஹாஸ்பிட்டலு, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் இருக்குது,
இந்திரா காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லாத்துலேயுமே 8 மணிக்கு தான் டியூட்டி. நாங்கள் வந்து 8 மணிக்கு டியூட்டிக்கு வந்து நைட் டியூட்டியில் இருக்கிற பணியாளர்களை வந்து ரிலீவ் பண்ணி விடணும். ஆனால் இது கரெக்டாக தான் நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கோம். ஆள் பற்றாக்குறை மிக கடுமையாக இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் கூட நாங்கள் வந்து எல்லா ஊழியர்களும் ஒத்துழைப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்க வந்து எங்களை வந்து மதிக்காமலும் எங்களை வந்து வேறு ஒரு நோக்கத்துலையும் போடுறாங்க. அட்டண்டன்ஸை கையெழுத்து போட விடாமல் கோடு போடுறாங்க. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு பகுதியான SMB பள்ளியின் 2ஆம் ஆண்டு விழா SMB வைப்ரன்ஸ் 2025 கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு பகுதியான SMB பள்ளியின் 2ஆம் ஆண்டு விழா SMB வைப்ரன்ஸ் 2025 கொண்டாடப்பட்டது. ஸ்மார்ட் குரு செயலியை அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து பள்ளி அதன் வருடாந்திர ஆண்டு விழா கொண்டாட்டத்தை தொடங்கியது. அதன் தொடக்கமாக ஆண்டு விழாவின் தலைப்பு அறிமுகப்படுத்துதல், SMB வைப்ரன்ஸ் 2025 விழாவும் பின்னர் முக ஓவிய போட்டி மற்றும் புதையல் வேட்டையும் நடைபெற்றது. இறுதியாக ஆண்டு விழா நிகழ்ச்சிக்காக மதகடிப்பட்டில் உள்ள SMB பள்ளி மின் விளக்குகள் நிறைந்த வளாகமாக மாறியது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான திரு M தனசேகரன், பொறியாளர் T ராஜராஜன், இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் S வேலாயுதம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் அறக்கட்டளையின் உறுப்பினர்களான டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, திருமதி T கீதா, திருமதி S கவிதா, திருமதி R வைஷ்ணவி, திரு S சூரியகுமார் என அறக்கட்டளையின் அனைத்து உறுப்பினர்களையும் SMB பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவி நேகா வரவேற்றார். அடுத்ததாக ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் டாக்டர் VSK வெங்கடாசலபதி அவர்களும் விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். ஆண்டு விழா நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர்களால் குத்து விளக்கு ஏற்றி SMVECயின் முகப்பு கீதத்திற்கான பாடலுக்கு 7, 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களின் போற்றுதல் நடனத்துடன் தொடங்கியது. 2024-25ஆம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை முதல்வர் டாக்டர் R அனிதா சாந்தகுமார் வாசித்தார். அதில் பள்ளியானது மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணைப்பானை பெற்றதை குறிப்பிட்டு பேசினார். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு வரையிலான முக்கிய சிறப்பு அம்சங்களுடன் உள்ள பள்ளியாக SMB திகழ்கிறது என தனது உரையில் குறிப்பிட்டார். நிர்வாகத்தின் திறமையான வழிகாட்டுதலுக்கு நன்றி தெரிவித்து தனது தலைமை உரையை நிகழ்த்தினார். இணை செயலாளர் ஆண்டு தின செய்தியை வழங்கினார். அதைத் தொடர்ந்து பொருளாளர் SMB வைப்ரன்ஸ் 2025இன் சூப்பர் ஹீரோ கருப்பொருளுக்காக போட்டியை அந்த இடத்திலேயே நடத்தினார். அடுத்து வருகை பதிவில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் மற்றும் பள்ளியின் சார்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு கேடயமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டன. மேடையில் நடந்த 2வது நிகழ்வில் விளையாட்டுக்கான ஜெர்சியை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டன. இது நிகழ்வின் சிறப்பு அம்சமாக இருந்தது. மேடையில் வீற்றிருந்த சிறப்பு விருந்தினர்கள் 4 குழுக்களான விளையாட்டு ஜெர்சிகளை மேடையில் அறிமுகம் செய்து வைத்தனர். இறுதியாக 9ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாணவன் சிபி செல்வன் நன்றியுரையாற்றினார். அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் பொறியாளர் ஜெயந்தி திருநங்கை அமைப்புக்கு மின்விசிறி வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் இயங்கி வரும் அன்னலட்சுமி திருநங்கையர் சமூக அமைப்புக்கு அவற்றின் திருநங்கையர் உறுப்பினர்கள் தையல் பயிற்சி பெற்று வருகின்றனர். அவர்களின் உதவிக்காக அவர்களின் தலைவி திருநங்கை கிரிஜா நாயக் அவர்கள் மின்விசிறி வேண்டும் என்று அபயம் தொண்டு நிறுவனத்திடம் வேண்டினார். அவரின் கோரிக்கையை நிறைவேற்றும் பொருட்டு சமூக பணியாளர் பொறியாளர் ஜெயந்தி அவர்களிடம் அதற்கான உதவி கேட்கப்பட்டது. பொறியியல் ஜெயந்தி அவர்களும் மனம் உவந்து அபயம் தொண்டு நிறுவனத்தில் தொடர்பு கொண்டு தான் அந்த உதவி செய்வதாக கூறினார். அதன் பேரில் அன்று அன்னலட்சுமி திருநங்கையர் சமூக அமைப்பின் திருநங்கையர் உறுப்பினர்களின் பயன்பாட்டுக்காக சமூக பணியாளர் பொறியாளர் திருமதி ஜெயந்தி அவர்களின் கரங்களால் மின்விசிறி இலவசமாக வழங்கப்பட்டது. இதற்கு அந்த திருநங்கையர் சமூக அமைப்பின் உறுப்பினர்களான திருநங்கையர்கள் அனைவரும் அபயம் தொண்டு நிறுவனத்திற்கும் ஜெயந்தி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர்.
ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் உள்ள சுடுகாட்டு பாதைக்கு 15,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்படுகிறது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் எல்என் சர்மிளாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் பாஜக முக்கிய நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அனைத்து தமிழ் அமைப்புகள், தமிழ் சான்றோர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் சார்பில் புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அனைத்து தமிழ் அமைப்புகள், தமிழ் சான்றோர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் சார்பில் புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் என்னும் ஆய்வு நிறுவனமானது 30 ஆண்டுகளுக்கு மேல் இயங்கி வருகிறது. இது புதுச்சேரி மாநிலத்திற்கு கிடைத்த ஒரு சிறப்பு இலக்கிய ஆய்வு பண்பாட்டு மொழியியல் நிறுவனமாகும். ஆனால் இந்த நிறுவனத்தின் தற்போதைய நிலை ஆராய்ச்சி மாணவர்களுக்கு உகந்ததாக இல்லை. இந்த கல்வி நிலையத்தின் பேராசிரியர், இயக்குனர் பதவியிடங்கள் காலியாக உள்ளது. இதனை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தின் கட்டடங்களையும் இடத்தையும் புதுச்சேரி கலை பண்பாட்டு துறையிடமிருந்து புதுச்சேரி கல்வித்துறை தன் பொறுப்பில் எடுத்துக்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் செயலர் நிலையில் எடுக்கப்பட்டு வருகிறது. அப்படி எடுத்துக்கொண்டால் மீண்டும் இதுபோன்ற ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை புதுச்சேரியில் அமைப்பதற்கு இயலாமல் போய்விடும். எனவே இதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்து புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை அந்த இடத்திலேயே தொடர்ந்து நடத்தவும், அதற்கு தேவையான இயக்குனர்கள் மற்றும் பேராசிரியர் பதவிகளை நிரப்பவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனங்களை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் ஏழை மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் 12 பேருக்கு அரசின் 3 சக்கர மோட்டார் வாகனத்தையும், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வழங்கப்படும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை ரூபாய் 25,000ற்கான ஆணையை வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 21 பயனாளிகளுக்கும் வழங்கினார். இதில் சமூக நலத்துறை இணை இயக்குனர் ஆறுமுகம், சூப்பரண்டு திருமுருகன், அதிகாரிகள் பிரதாப், ஆனந்த், அன்பரசன் மற்றும் திமுக தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கிற வள்ளி மீன்கடை மீனவன் ஏற்பாட்டில் லாஸ்பேட்டை ECR சாலையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தற்போது கோடை காலத்தை முன்னிட்டு வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைத்து குளிர்ச்சியான பழ வகைகள் மற்றும் நீர்மோரினை வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை ECR சாலை, கிருஷ்ணா நகர், மடுவுப்பேட்டை வள்ளி மீன்கடை மீனவன் கடை அருகே காலாப்பட்டு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகர் என்கிற வள்ளி மீன்கடை மீனவன் என்பவர் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் குளிர்ச்சியூட்டும் தர்பூசணி பழங்களை வழங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால், பொதுச் செயலாளர் ராகவேந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள், துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதிய ஆளுநர் மாளிகை கட்டட பணி, முதலமைச்சர் ஆய்வு. மோட்டார் சைக்கிள்கள் திருட்டில் ஈடுபட்ட சிறுவன் உள்ளிட்ட 3 பேர் கைது. மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல்.
புதுச்சேரி மாநிலத்தில் உரிமம் புதுப்பிக்காத 15 மதுக்கடைகள் சீல் வைத்த கலால்துறை. புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு ஸ்கூட்டியில் மது பாட்டில்கள் கடத்திய பெண் கைது. புதுச்சேரியில் பொதுமக்களிடம் கத்தியை காட்டி மிரட்டிய ரவுடியின் கூட்டாளிகள் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.